ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க போஸ்ட்மேன். அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு படம் நடிக்கிறதுக்காக துபாயில் இருக்கிற அஜர்பைஜான் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில இருந்து இன்னைக்கு காலையில ஷூட்டிங்லாம் பாதியில நிறுத்திட்டு அவரு லண்டன் போறாரு. எதுக்காக போறாங்கன்னு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தன்னோட நியூ இயர் தன்னோட ஃபேமிலி கூட செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்து இன்னைக்கு லண்டன் போறாரு. அது மட்டும் இல்லாம ஜனவரி 3ஆம் தேதி அஜித் சாரோட பொண்ணுக்கு பர்த்டே, பிறந்த நாள் வருது. அதனால அந்த பர்த்டேவையும் செலிப்ரேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் விடாமுயற்சி பட ஷூட்டிங்ல இணையறதா முடிவெடுத்திருக்காரு. விடாமுயற்சி படத்துல யார் டைரக்ஷன் பண்றான்னு பார்த்தீங்கன்னா, மகிழ் திருமணி இருக்காருல்ல, அவர் தான் டைரக்ஷன் பண்றாரு. இந்த படத்துல லீட் கேரக்டர்ல த்ரிஷா, அப்புறமேட்டு அர்ஜுன் இவங்கலாம் சேர்ந்து நடிக்கிறாங்க. த்ரிஷாவும் வேற ஒரு படத்துல கமிட் ஆகிறதுனால அஜர்பைஜான் கண்ட்ரியில இருந்து மறுபடியும் இந்தியா திரும்பி வரதா இருக்காங்க. அஜித் வந்து இந்த மார்க் ஆண்டனி அஜித் வந்து இந்த விடாமுயற்சி படத்துக்காக தன்னோட உடல் எடைய ரொம்பவுமே குறைச்சு ரொம்ப லீனா ரொம்ப ஒல்லியா இருக்காரு. ஆள் அடையாளமே தெரியல. அந்த அளவுக்கு தன்னோட உடம்பெல்லாம் ரொம்பவும் குறைச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம அஜித் குமார் அவர்கள் அடுத்த படம் பார்த்தீங்கன்னா யார் கூட இருந்து ஒர்க் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் இருக்காருல்ல, அவர் கூட சேர்ந்து தான் அடுத்த படம் வந்து நடிக்க இருக்காரு. ஆதிக் ரவிச்சந்திரன் தான் அஜித்தை வச்சு அடுத்த படம் எடுக்கிறதா இருக்காரு. ஆதிக் ரவிச்சந்திரனை பத்தி பெருசா சொல்லணும்னு நம்மளுக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் மனசுல நல்ல இடம் பிடிச்சிருக்காரு. இப்போ கூட கடைசியா இந்த மார்க் ஆண்டனி படம் இருக்குதுல்ல, விஷால் அப்புறமேட்டு எஸ்.ஜே. சூர்யா இருக்காங்கல்ல, அவங்க 2 பேத்த வச்சு காமெடியில பட்டைய கிளப்பியிருப்பாரு மார்க் ஆண்டனி படத்துல. அடுத்த படம் ஆதிக் ரவிச்சந்திரன் கூட தான் சேர்ந்து நடிக்கிறதா அஜித் அவர்கள் முடிவெடுத்திருக்காரு.